சரி, வைணவ சித்தாந்தமும் சரி, ஓர் இறை தத்துவத்தை காட்டுகிறது. இதுதான் முடிவானது. இது பாமர மக்களுக்கு சரி, ஆமா, அவர்களுக்கு அந்த அளவுக்கு போதுமானது. ஆனா தேடல் உள்ள ஆத்மனுக்கு இது முடிவானதல்ல. அந்த மூல முடிவை அடையும் வரை இந்த தேடல் இருக்கிறது. பிறவி எதற்காக நமக்கு தொடர்ந்து வருகிறது தெரியுமா? தான் யார் என்பதை அறியாததால், இந்த அனுர்த சட துக்கம் நான் என்று எண்ணியதால், இந்த உடலே நான், மனமே நான் என்ற அஞ்ஞானத்தால் உடலை இழந்து மரணத்துக்கு பிறகு மீண்டும் நம்ம அந்த இருப்பை தேடி அழைக்கிறோம். மீண்டும் மறுபடியும் பிறப்புக்குள் வருகிறோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம். இது கல்பகாலங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் அந்த மூல முடிவு எது? இப்ப நாம இதிகாசங்களையும் புராணங்களையும் கையில் எடுத்துட்டு இருக்கோம். இந்த புராணங்களும் இதிகாசங்களும் மாயா தத்துவத்தில் உருவானவைதான். இந்த மாயைக்கு அப்பால் உள்ளது எது? எங்கிருந்து இந்த மாயை உண்டானது? இப்ப நம்ம யோகி சரவணன் கேட்டார், சாமி, பிரம்மம், இந்த பிரம்மத்திலிருந்து ஏன் பரபிரம்மம் உண்டாகணும்? அப்போ பரபிரம்மம் என்றால் என்ன? இது கேட்டார். நான் இதை பற்றி ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நல்லா பாருங்க. பரபிரம்மம் என்பது சாமானிய மக்கள்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மம் அது எல்லையற்றது, பேரறிவு. இன்னும் கொஞ்சம் யோகிகள், ஞானிகள், அது பேருணர்வு நிலை, அது பேரறிவு, அது பேரொளி. வள்ளலார் கூட அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, இப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஆதிசங்கரனுடைய அத்வைதம், இந்த அத்வைதம் என்பது எதை காட்டுகிறது, சுட்டுகிறது? வேதங்களின் மிகப்பெரிய சாரமாக இருப்பது மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியங்கள் பற்றி பலமுறை உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். ஒவ்வொரு வேதத்தினுடைய மகா வாக்கியம் எது என்று அதை இங்கே உங்களுக்கு அபியாச சாதனையாக கொடுக்கிறேன். பிரம்மம் அதுதான் முதலும் முடிவுமானது. அதுவே தன்னை எல்லையற்றதாக, எங்கும் நிறைந்ததாக வியாபித்துள்ள தன்மையில் அநேக சிருஷ்டிக்கு காரணமாக அமைகிறது என்றால், அது தன்னை முழுமையாக தன்னிலிருந்து தானே வெளிப்படுத்தி கொண்டதான் பரபிரம்மம் எனும் நிலை. தன்னுடைய சிற்சாய பிரதிபிம்பம் தன்னிலிருந்து தான் சொரூபம் வெளிப்படுகிறது என்றால் இது புரியாது. சரி, இருக்கட்டும். பரபிரம்மம் என்றால் என்ன? இது வேதங்களும் உபனிஷத்துகளும் மிக தெளிவாக கூறுகிறது. இந்த சிற்சாயை என்பது அதே அச்சு அசலாக, நீங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க, உங்களுடைய ரூபம் தெரியுது. ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, செவுத்துல மாட்டிருக்கீங்க. நிறைய போட்டோஸ் இருக்குது. இந்த புகைப்படம் வேறு, நீங்க வேறா அப்படின்னா, இல்ல அதுதான் நான் தான் அது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு அந்நியமாக அது இருக்கிறது. உங்களுடைய சாயல், உங்களுடைய அப்படியே தோற்றம். அப்போ ஒரு வீடியோ இப்போ செல்போன்ல எடுக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, மகிழ்றீங்க. ஆனா இந்த உருவத்தோட்டம் அப்படியே பதிவாகுது. இப்ப அந்த வீடியோவில் நீங்க நடனம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் இது எளிய உதாரணங்கள் கொடுத்தாலும் பரபிரம்மம் என்பது என்ன, ஏன் அது பிரம்மத்திலிருந்து வெளிப்படுகிறது என்றால், குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு மனம் கிடையாது. வளர வளரத்தான் அந்த குழந்தைக்கு மனம் உண்டாக்குது. தாய் தந்தை கூட இருப்போர் அந்த குழந்தைக்கு மனதை உண்டாக்குறாங்க. மனம் என்பது என்ன? எண்ணங்களை பதிய வைக்கிறாங்க. இது அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சி, இப்படி பாட்டி, தாத்தா, ஒவ்வொருத்தரையா சொல்லி சொல்லி உருவாக்குறாங்க. அந்த குழந்தைக்குள் அப்பொழுது மனம் உண்டாகிறது. அது வளர வளர கல்வி கூடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே கல்வி போதனைகளாலும் சுற்றி இருப்பாளர்களுடைய அந்த கருத்துக்களாலும் அந்த மனம் என்பது உருவாகி இறுதியில் அந்த மனம் தன்னை ஆளுமை செய்யும் அளவுக்கு வந்து விடுகிறது. இருக்கட்டும், இப்ப மீண்டும் அந்த விஷயத்துக்கு வரும். பரபிரம்மம் என்பது எது? பிரம்மம் என்பது எது? இது அண்ட சராசரங்கள் நிறைந்துள்ளதை ஆராய்வதற்கு முன்பு இந்த பிண்டத்திலும் அதுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இந்த பிண்டத்தில் அந்த பிரம்மம் ஒடுக்க நிலை கொண்டு ஆன்மாவாகி இருக்கிறது. இந்த ஆன்மா நீங்கள் தான், வேறு யாரோ அல்ல. நீங்கள் இந்த உடல் மனம் நான் என்று எண்ணுவதால் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாதது எது? மனம்தான். ஏனென்றால் மனதுக்கு ஆன்மாவாகிய தன்னை அறிய இயலாது. ஆகவே மனம் எப்படி ஆன்மா ஒண்ணு இருக்கு, அது இருந்தா ஏன் தெரியல, இதை கேள்வி கேட்டுட்டே வருது. ஏன்னா மனம் இங்கே கர்த்தாவாக இருக்கிறது, இந்த உடல் போக்தாவாக இருக்கிறது. கர்த்தா போக்தா என்கின்ற நிலை. ஆனால் மனம் கர்த்தாவல்ல. இந்த மனதுக்கு ஆதாரம் ஆன்மா. ஆன்மா இருந்தால்தான் மனம் உடல் பொறி புலன் கருவிகள் கர்ணாதிகள் செயல்படுகிறது. மனம் என்பது இறக்க கண்டார் உண்டோ? இந்த தியானத்திலும் உறக்கத்திலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் மனம் இல்லாமல் போகிறது. இப்ப மறுபடி வருவோம். ஏக பெருவெளியான பேரறிவான பேரொழியான சத்து சித்து ஆனந்த வடிவான அந்த பிரம்மஸ்வரூபம் தன்னை ஒடுக்க நிலையில் பல்வேறாக வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அது ஆன்மா, உயிர், சிற்றுயிர், ஜீவன் எனும் நிலைகளை பெறுகிறது. ஏது பெறணும் அப்படின்னா மறுபடி பாருங்க. ஆதியில் இந்த பிரம்மத்தில் இருந்து ஒரு சலனம் ஏற்படுகிறது. அது இந்த சலனத்திலிருந்து மனம் உண்டானது. அதாவது அந்த சலனத்திலிருந்து சித்தாய பிரதிபிம்பம் என்கின்ற ஒரு தோற்றல் உண்டாகிறது. அது நான் அநேகமாக மாறுவேனாக, இது வருது சாந்தோக்கிய உபநிஷத்தில். நான் அநேகமாக மாறுவேனாக என்று எண்ணியது. அப்பொழுது அங்கு மனம் உண்டாயிற்று. மனம் எப்பொழுது உண்டானது? ஆதியில் தோன்றியது. அந்த அனாதியாகிய பிரமத்திலிருந்து தோன்றியது. இந்த மனம் உண்டாயிற்று. இந்த மனம் உண்டானதுமே அதிலிருந்து ஒரு பிரிவு. அதன் பிறகுதான் அறிவு உண்டாகிறது. புத்தி அது கேட்டது, நீ எப்படி அநேகமாக உருவாவாய் என்று விசாரித்தது. அப்பொழுது அதிலிருந்து ஒரு தத்துவம் பிரிந்து சித்தமாகியது. அந்த சித்தம் செயலாக்கத்திற்கு துணிந்தது. இப்ப நல்லா பாருங்க. ஆதியில் மனம் தோன்றியது, மனதிலிருந்து புத்தி எனும் அறிவு தோன்றியது, அறிவிலிருந்து சித்தம் எனும் தத்துவம் வெளிப்பட்டது. இந்த சித்தத்திலிருந்து செயல்படுத்தும் தன்மையில் அகங்காரம் தோன்றியது. ஆகவே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை அந்த காரணங்கள். இவை இல்லாமல் இந்த ஜீவன் செயல்பட முடியாதுங்கிற ஒரு நிலைக்குள் வந்தது. அப்போ ஆன்மா சாட்சி மாத்திரமாகத்தான் இந்த உடலுக்குள் உச்சி வழியாக உள்ளே இறங்கியது. எல்லா சிருஷ்டிகளும் உருவாயிடுச்சு. இப்ப இந்த பரப்புறம் நினைக்கிறது எல்லாம் சரி, தயாராயிடுச்சு. இப்போ கார், ஒரு பைக்கு, இந்த சேர் எல்லாம் உருவாயிடுச்சு. இப்ப நான் இல்லாம அது இயங்காதல்லவா? இப்ப இந்த உடல் ரெடி, ஃபேன் மாட்டிட்டீங்க, பிரிட்ஜ் வாங்கி வச்சாச்சு, ஓவன் எல்லாமே தயாரா இருக்கு, பல்பு கல்பு எல்லாமே இருக்கு. கரண்ட் வேணுமல்லவா? கரண்ட் அந்த சப்ளை இருந்தா தான், மின்சாரம் இருந்தா தான் லைட் எரியும், பிரிட்ஜ் அது இயங்கும், ஃபேன் ஓடும், ஏசி செயல்படும், ஓவன் எல்லாம். அப்போ அந்த மின்சாரம் போன்றது, மின்சாரம் கண்ணுக்கு தெரிவதில்லை, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உருவங்கள், இந்த பொருட்கள் இவையெல்லாம் தோற்றத்தில் இருக்கிறது. அதனுள் சூட்சமமாய் மின்சாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஜீவன் என் உருவ பேதங்கள் இயங்க வேண்டுமானால் நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று எண்ணியது. அது ஒன்றாகி அது பலவாக மாறியது. அதாவது ஒடுக்க நிலை கொண்டது. அணுவிற்கும் அணுவாக உள்ளே ஒடுங்கிய நிலை ஏற்பட்டது. அது தன்னை அணுவிலும் விட சிறிதாக ஒடுக்கிக் கொள்ளும், அண்ட சராசரங்களை விட பெரிதாக வியாபித்துக் கொள்ளும். அது சிறிதனும் சிறிது, பெரிதனும் பெரிது. அத்தகைய இந்த பிரம்மம் ஆன்மஸ்வரூபமாய் உடலுக்குள் பிரவேசித்தது. ஒவ்வொரு உடலும் ரூபா அரூபா அரூபா ரூப தோற்றங்களில் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றது. பிரபஞ்சம் உருவானது. அதிலிருந்து தான் பஞ்சபூத தோற்றங்கள் வந்தது. அதிலிருந்து பிரபஞ்சம் உருவாகியது. இதுவரை வந்துட்டோம்.
இப்ப பிரம்மம் என்பது ஆன்மா. ஆன்மாவாகிய நீதான் பிரம்மம். ஒடுக்க நிலையில் நீங்கள் ஆன்மாவா இருக்கிறீர்கள். வியாபிக்கும் தன்மையில் நீங்கள் பிரம்மம். சரி, இப்போ நம்ம யோகி கட்ட கேள்வி, பரபிரம்மம் என்பது என்ன? இதை பத்தி வேதங்களிலோ உபநிஷத்திகளிலோ விளக்கம் கிடையாது, யோக தத்துவங்களிலும் விளக்கம் கிடையாது. ஏனென்றால் பிரம்மத்திற்கான விளக்கம் எப்படி இல்லையோ அதே மாதிரி பரபிரம்மத்திற்கும் விளக்கம் இல்லை. ஆனாலும் இதற்கான ஒரு விளக்கம் என்னென்றால், அண்டத்திலும் இந்த பரபிரம்மம் படைத்தல் தொழில் செய்கிறது என்றால் இந்த பிண்டத்திலும் அந்த பரபிரம்மம் இருத்தல் வேண்டும் அல்லவா? அண்டத்தில் பிரம்மம், பிண்டத்தில் ஆன்மா. மறுபடியும் பாருங்க, அண்ட சராசரம் எங்கும் இந்த பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த பிண்டத்தில் ஆன்மா அந்த பிரம்மமாய் இருக்கிறது என்றால் இதில் அனைத்தும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இது ஆன்மா. மனம், குணம், அறிவு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கரணங்கள், ஐம்புலன்கள், கருவி கர்ணாதிகள் அனைத்தும் செயல்படுகிறது. பஞ்சபூத தத்துவங்கள், சூட்சும பஞ்சபூத தத்துவங்கள் தேகமா மாறி இருக்கிறது. அப்போ அண்டத்திலும் பஞ்சபூதங்களால் அண்ட சராசரங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது பரபிரம்மத்தால். இந்த பிண்டத்திலும் நல்லா பாருங்க, இந்த பிண்டமாக உடம்பாக இருப்பது இந்த பஞ்சபூத தத்துவ சூக்ம தத்துவங்கள் தான் உடலாக இருக்கிறது. ரைட். இந்த பிரம்மம் என்பது எல்லையற்று எங்கும் நிறைந்த ஆதார சுரூபம். இந்த உடலில் அது ஆன்மா. பரபிரம்மம் என்பது மீண்டும் அதே கேள்விக்கு வரும். இந்த பிண்டத்தில் பரபிரம்மம் எது? அது இந்த பிண்டத்தில் இருந்தவாறு படைத்தல் தொழில் செய்கிறது. அது எது தெரியுமா? மனம். இந்த மனம் தான் பரபிரம்ம சுரூபம். ஆன்மா பிரம்மம் என்றால் மனம் பரபிரம்ம சுரூபம். மனம் இல்லாம நீங்க எதையுமே உருவாக்க முடியாது. மனம் கற்பனை செய்கிறது, அதை அழகான சூட்சும வடிவமாக்குகிறது, அது தூளத்தில் செயலாக்கம் பெறுகிறது. இப்போ ஒவ்வொன்றும் மனதால் உருவாக்கப்பட்டதான், படைக்கப்பட்டதான் சூட்சுமமாக வெளிவந்திருக்கிறது. இப்போ இந்த சேர், இது மனதால் உருவாக்கப்பட்டு தூளத்தில் வடிவம் பெறுகிறது. இந்த குவளை, இந்த குவளையை இந்த தண்ணீர் நிரப்ப வேண்டும், அது எப்படி குடிக்கிறது? அதற்காக இது உருவாக்கப்படுகிறது. அப்போ இது எங்கே உருவானது? முதலில் சூட்சுமத்தில் உருவாகி தூளத்தில் வெளிப்படுகிறது. இப்ப நீங்க படைத்தல் தொழில் செய்வதால் நீங்கள் தான் பரபிரம்மம், மனம். நல்லா பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு நொடியும் படைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப நீங்க சொல்றீங்க, ஐயா இல்ல, மனம் படைத்துக் கொண்டே இருக்குது, மனம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது, மனம் அழுத்தம் என்னால் முடியல, தாங்க முடியல. ஏன்? அது அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க அது நான் இல்ல. அந்த தெளிவு வரணும்னா தியானத்துக்கு பாருங்க. மனம் அது அப்படிதான் இருக்கும். சும்மா பாருங்க, வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்த்தா ஒரு நிமிஷம் நல்லா உள்ள கவனிங்க. விழிப்பு நிலையிலும் சரி, கண்கள் மூடிவார். மனம் என்னவெல்லாம் உருவாக்குது. இப்போ மனதை கண்டு நீங்க பயப்படுறீங்க, நீங்க மனதுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுறீங்க. பா, இந்த தீயதையெல்லாம் கொண்டு வரக்கூடாது, நல்லது மட்டும் உருவாக்கு அப்படின்னா மனம் நன்மையும் தீமையும், அதாவது நல்லது கெட்டதுமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. நல்ல பாருங்க, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னு முதல்ல நினைச்சுங்க. பகவத்கீதையில் கூறுகிறார், அர்ஜுனா, இருமைகள் கொண்டது இவ்வுலகம், அவற்றை நீ பொறுத்துக் கொள்வாயாக என்று சொல்றார். ஏன்னா இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருக்கு, சுகம்னு இருந்தா துக்கம்னு இருக்கு, லாபம்னு இருந்தா நஷ்டம்னு இருக்கு, ஜனனம் இருந்தால் மரணம் இருக்கிறது. அதே மாதிரி தர்மம்னு ஒண்ணு இருக்கும்போது அதர்மம் இருக்கிறது. ஆகவேதான் தர்மமும் தர்மத்தை அறிந்தவனுமாகிய தர்மன் சூதாடினான். ஏன் சூதாடணும்? ஏன்னா இந்த இருமைகளை தவிர்க்க முடியாது, அவற்றை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ மனம் இருமைகள் உண்டாக்குது. என்ன பயம்? நீங்க பயப்படுறீங்க, உங்க மனதை கண்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சொல்றேன், கேட்டுங்க. அனுமதியுங்கள், உங்க மனதை அனுமதிங்க. பயம் காட்டுதா? சும்மா பாருங்க. இப்ப நீங்க மனதாகவே இருக்கிறதுனாலதான் அதை கண்டு பயந்து ஓடி ஒளியறீங்க. அதான் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். வேண்டாம், சும்மா பாருங்களேன், என்னதான் நடக்குது, என்ன கெட்டு போகுது, தீயதை கொண்டு வருதா? சும்மா பாருங்க. இதெல்லாம் பழைய கர்மம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தர்மம் அதர்மமாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அதர்மம் தர்மமாக்கப்பட்டிருக்கிறது.
இந்த சமூகம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிறது. இதுதான் தர்மம், இது அதர்மம், இதை செய்யாதே, இதை செய்யுது. ஆனா இந்த குறிப்பிட்ட சமூகத்தை விட்டு விலகி வந்து பாருங்க, அந்த சமூகம் சொல்லுது இது சரி, இது தவறு. அப்போ இங்க தர்மம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தின் உடைய கோட்பாடு இன்னொரு வர்ணத்தில் அது அதர்மம், அதர்மம் என்று சொல்லப்பட்டது தர்மம். இப்போ அவ்வளவு ஏன் நம்ம புராண இதிகாசங்களில் எடுத்துக்கணும். மகாபாரதத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது இன்னும் கொஞ்சம் புதிய அன்பர்களுக்காக சொல்றேன். மகாபாரதத்தில் அந்த காலகட்டங்களில் ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்கள் இருக்கலாம். நம்ம 3வது மாசம் படிச்சோன்னே அது தர்மமாக்கப்பட்டிருந்தது. ராமாயண காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தர்மமாக்கப்பட்டது. இந்த தர்மமே மாறுதே இதிகாசங்களில் காலத்துக்கு தக்கவாறு. அப்ப எது தர்மம்? இப்போ மனதை பாருங்க, அது எதை வேண்டுமானாலும் கொண்டு வந்து சும்மா பாருங்க. நீங்க பார்க்க ஆரம்பித்து விட்டால் மனம் அப்பவே மடிந்து விடும். எந்த ஒரு சிந்தனை வருது, என்ன வருதோ அதை சும்மா பாருங்க. பார்த்தா ஒரு சில நொடிகள் தான் அது கரைஞ்சு போயிடும். அடுத்த சிந்தனை, அடுத்த எண்ணம், அது சார்ந்த விஷயங்களிலே கொண்டு வரும். சும்மா மனதை பார்த்து பார்த்து பழகும்போது மனம் இப்ப உங்க கட்டுப்பாட்டுக்கு. ஏன்னா நீங்க வேற, மனம் வேற. உங்களுக்கு முன்னாடி இந்த மனம் சேட்டை செய்யாது. ஆனா மனதோடு கலந்து விட்டால் மனம் எல்லா வேலைகளையும் செய்யும். சரி, இந்த மனம் என்பது இந்த பிண்டத்தில் பரபிரமமாய் இருந்து படைத்தல் தொழில் செய்கிறது. அதை கண்டு பயமே கொள்ள வேண்டாம். கேளுங்க. மனசுல எண்ணங்கள் உருவாகுது இல்லையா? ஆமா, அதுவும் கர்மானால தானே? ஆமா. ஏன்னா பல பிறவிகளின் ஒட்டுமொத்த சஞ்சித வினை இந்த காரண சரீரத்தில் இருக்கிறது. இந்த பிறவிக்கு தேவையான அந்த கர்ம வினை முதல்ல சூட்சமமாய் எண்ணமாக வந்து மனதில் பிரதிபலிக்கிறது. மனதில் பிரதிபலித்து உடலில் அது செயலாக்கம் புரிகிறது. அதன் பிறகு ஒரு எண்ணம் அது சொல்லாகி, சொல் செயலாகி, செயல் மீண்டும் ஒளி புள்ளியாகி அந்த சூட்சமத்தில் ஒடுங்குகிறது. எல்லாமே உங்க கர்மா தான். ஏன்னா உங்க கர்மாவை தவிர வேறொரு சிந்தனையோ எண்ணமோ கிடையாது. அப்படின்னா பல ஜென்ம விவித வித்து இந்த எண்ணம், இந்த கர்மா அதுதான் செயலாக்கம் புரிகிறது. பிராரப்த வினை, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை போகம் தெரிந்தடி தினை போதலும் இல்லாத. அப்ப பிராரப்தம் தான் நிகழுது அப்படின்னா உங்களுக்கு என்ன அதை கண்டு பயம்? எது வேணாலும் நிகழ்வுக்குமே நீங்க வேற, அது வேறங்கிற தன்மை வரணும்னா அதுக்கு தியானம் அவசியம். தியானம் எதுக்கு அப்படின்னா இந்த மனதிலிருந்து நீங்க பிரியணும், உடம்புல இருந்து பிரியணும், குணத்திலிருந்து விலகணும், அறிவை நீங்க பார்க்கணும், அறிவிலிருந்து விலகணும். அப்ப இந்த நிலையில இருந்தா இவையெல்லாம் உங்களுக்கு வேலைக்காரர்களாகிவிடும், கட்டளையிடலாம். நம்ம யோகி நேற்று தனிகள் சொன்னாரு, நீங்க அவரு நினைக்கிறாரு நம்ம யோகி வேதநாராயணன் அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு, கேட்கவே இல்லை. அப்போ கேட்காமலே எல்லாம் நடக்கும். நீங்க கவனித்தால் போதும், எல்லாமே நடக்கும். அப்போ அந்த நிலைக்கு முதல்ல மனதிலிருந்து நீங்க விலக வேண்டும். ஏன்னா மனதோடுவே நீங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கீங்க. அதனால தான் துன்பம். இப்போ அனுமதிங்க. இந்த மனம் எதை, ஏன் மனசை கண்டு பயப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி மனம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. படைத்தல் தொழில் செய்கின்ற இந்த மனம் அது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் படித்துக் கொண்டேதான் போகும். ஆனா இந்த யோகத்துக்குள் வந்தால் அது படைத்தலை நிறுத்துகிறது. ஏன்னா அந்த சூக்ம சரீரத்திலிருந்து நீங்க விலகும் பொழுது அங்கு படைத்தல் என்பது நிகழ்கிறது. இது எவ்வளவு புரியுது? இப்ப மறுபடியும் சொல்லுவோம். பிரம்மம் என்பது ஆன்மாவாகிய நீங்கள் தான். ஆன்மாவாகிய நீங்க படைத்தல் தொழில் செய்வது பரபிரமம் எனும் மனம். அதற்கு பஞ்சபூதங்கள் உறுதுணை, கர்மாவை கொண்டு கற்பனை செய்து படைக்கிறது. இந்த அளவுக்கு இப்போ உங்க மனம் என்பது உங்களோடு மட்டுமே இருப்பதாக எண்ணுவது அஞ்ஞானம். இந்த ஆன்மா அது உங்களுக்குள் ஒடுங்கி இருக்கிறது என்பதும் ஒரு மாயை. இந்த ஆன்மா வியாபிக்கும் பொழுது அது எல்லையற்றதான பிரமமாய் இருக்கிறது. இந்த மனம் என்பது பிரபஞ்ச மனமாக இருக்கிறது. நல்லா பாருங்க, உங்க மனம் தான் பிரபஞ்ச மனமாக இருக்கிறது. இரண்டு அல்ல, உங்கள் மனம் பிரபஞ்ச மனமாக இருக்கிறது. நீங்க இங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி நகர்கிறது. நீங்கள் அதை நோக்கி நகர்கிறீர்கள், சேர்கிறது. கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனை பண்றது உண்மையில் இறை சன்னிதானத்தில் அந்த இறைவன் அருளால் கொடுக்கப்படுவதாக எண்ணுவது சாமானிய மக்களுக்கு.
உண்மையில் அங்கே சென்றும் நீங்கள் தியானம் தான் செய்வீங்க. கண்களை மூடி. ஏன் கோயிலுக்கு போனதுமே சாமி பார்த்தே அப்படியே கண்ணம் திறந்துட்டே கும்பிட்டு வந்துடலாம் அல்லவா? அங்க போய் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனை என்பது என்ன? உங்கள் மனம் பிரபஞ்ச மனமாய் வியாபித்து அது இறைத்தன்மையில் சென்று ஒடுங்கி மீண்டும் அது உங்களுக்கு தேவையானது. உங்கள் பிரார்த்தனை உயர்ந்ததாக இருந்தால் அது அப்பவே நிகழ்கிறது. உங்கள் பிரார்த்தனை அரைகுறையாக இருந்தால் நிறைவேற்றப்படுவதில்லை. அதுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு இடம் தேவை. அது கோவில். உங்கள் அறையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யுங்க. அந்த இடமும் கோவில் தான். இன்னும் சொல்றாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ள தெளிந்தவர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. சரி, என் அன்பு நிறைய வரலாசு நன்றி செய்க, நலமே பெறுக. இப்ப புரியுதா உங்களுக்கு?